பலகீனமான செய்தியை மறுக்கிறனால அவர் ஹதீஸ மறுக்கிறாரு, அவர் காஃபிர் ஆயிட்டாரு சொல்வீங்களா? இப்ப எப்படி பார்க்கணும்? ஹதீஸை மறுப்பது என்றால் அது சரியான முறையா, ஹதீஸ் கலையில் இருக்கிறதா என்று பார்த்து முடிவு செய்ய வேண்டும். இப்ப குர்ஆனுக்கு முரண்பட்டா ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது எங்களுடைய சுய கருத்தா? ஹதீஸ் கலையில் சொல்லப்பட்டிருக்கிறதா? ஹதீஸ் கல்ல இருக்கு. எந்த தத்ரீபுராக இமாம் சுயீத்தி அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இல்லை என்று ஒரு பொய்யான தகவலை முஜிபுர் ரஹ்மான் சொன்னாரோ அந்த புத்தகத்தில் இருக்கிறது. இன்னல் முகாலிபல் மதுஹ லாய் சம்மா சஹீயன், முரண்படக்கூடிய பின்தள்ளப்பட்ட செய்தி சஹீ என்று சொல்லப்படாது. ரெண்டு நல்ல செய்தி வருகிறது, ஆதாரபூர்வமான செய்தி, ரெண்டுமே சரியான செய்தி. ஆனால் ஒன்று இன்னொன்றை விட வலிமை கூடியதாக இருக்கிறது. இப்ப வலிமை கூடிய செய்தி முன்னுரிமை தரப்பட்ட செய்தியாக ஆகிவிடும், வலிமை குறைந்த செய்தி பின்தள்ளப்பட்ட செய்தியாக ஆகிடும். அது சரியான செய்தியாக இருந்தாலும் சரியே, அப்படி பின்தள்ளப்பட்ட செய்தி அறிவிப்பாளர் தொடர்களை வைத்து எந்த குறையும் இல்லாமல் இருந்தாலும் அது சஹீ என்று சொல்லப்படாது, சரியான செய்தியாக ஆகாது. யாரு சொல்லியிருக்கா? தத்ரீபு ராவியில இமாம் சுயீத்தி அவர்கள் சொல்றாங்க, பாகம் 1 பக்கம் 66. இப்ப யார் இட்டு கட்டினா? யார் ஹதீஸ் கலையில் இல்லாததை சொல்லியது? இப்ப முஜிபுர் ரஹ்மான் நம்மை நோக்கி விமர்சனம் செய்கிறாரே, அந்த விமர்சனத்தை எல்லாம் இப்ப இமாம் சுயூத்தி இமாமோட சேர்த்து பார்ப்போம். இமாம் சுயூத்தி அவர்கள் ஹதீஸை மறுப்பதற்குரிய வழியை அனைத்தையும் திறந்து வைத்திருக்கிறார். இவருடைய புத்தகத்தை கொளுத்த வேண்டும், அஹ்ல குர்ஆன் ஆக போறாரு, ஹதீஸை மறுக்கக்கூடிய மாற போறாரு. அவரு சொல்லுவோமா? சொல்ல தயாரா? அப்ப இந்த மாதிரி ஹதீஸ்ல இருக்கு இல்லை என்று நாம் சுயமாக சொல்வதாக இட்டுக்கட்டி இருக்கிறார். அடுத்து இன்னொரு செய்தி, தத்ரீபு ராவியிலே பாகம் 1 பக்கம் 266 அதுல இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை அறிந்து கொள்வதற்கான அடையாளங்களை சொல்கிறார். ஒரு செய்தி இட்டுக்கட்டப்பட்டது என்பதை சனதை வச்சு முடிவு செய்யலாம், அறிவிப்பாளர் தொடரை வைத்தும் முடிவு செய்யலாம், அதுல பொய்யர் வருவாங்க, அப்படி அறிந்து கொள்ளலாம். இன்னொரு விதத்திலும் அறிந்து கொள்ளலாம். அந்த விதம் என்ன? அன்னமின் ஜும்லத்தி தலாயிலில் வலாயி ஐ யகுன முகாலிஃபன் லில் அக்லி பிஹைஸ் லா யக்பலு தஅதீல். ஒரு ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டது என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் அது அறிவுக்கு முரண்படக்கூடியதாக இருக்கும், விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. முஜிபுர் ரஹ்மான் சொல்றாரே, முரண்படக்கூடிய செய்திக்கு விளக்கம் கிடையாது, விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத விதத்தில் அறிவுக்கு அது முரண்படும். அவ் யகூன முனாஃபியன் லிதலாலத்தில் கிதாபில் ஹதஇயதி, உறுதியான குர்ஆனுடைய கருத்துக்கு அந்த ஹதீஸ் முரண்படக்கூடியதாக இருக்கும். எவ்வளவு அழகா சொல்லி இருக்காங்க, தெளிவாக சொல்லி இருக்காங்க, சூசகமாக இல்ல. இன்னைக்கு நம்ம எந்த கருத்தை சொல்றோமோ அதை ஆணித்தரமாக தத்ரீபு ராவியில பக்கம் 1 பாகம் 1 பக்கம் 276 இமாம் சுயீத்தி அவர்கள் சொல்லி இருக்காங்க. அப்ப இதெல்லாம் எதுக்கு மறைச்சீங்க? முஜிபுர் ரஹ்மான் எதற்கு? அவங்களுடைய கண்ணுக்கு இது தெரியலையா? கம்ப்யூட்டர்ல பாக்குறீங்களா? சீடியை தட்டணும்னு சொல்றீங்க, நீங்க தட்டுன லட்சணம் தெரிஞ்சு போச்சு. உங்களுடைய ஆய்வு எவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கும், அதை பின்பற்றி சென்றால் அதை பார்க்கக்கூடிய மக்கள் எந்த நிலைக்கு செல்வார்கள், அவருடைய நிலை என்ன இப்ப தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிந்துவிடும் அவருடைய ஆய்வு எவ்வளவு மோசமா இருக்கு. இந்த அடிப்படையை வச்சு எழுதிக்கக்கூடிய நம்மளை பார்த்து கேட்கிறாங்க, பின்னாடி வரக்கூடியவங்க இந்த உசூலை எல்லாம் பார்த்துட்டு காரி துப்புவாங்களாம், நம்மளை பார்த்து காரி துப்புவாங்களாம், இப்படி மோசமான கருத்தை எழுதி வச்சிருக்காங்கன்னு பார்க்கத்தான் போறோம். யாருடைய மூஞ்சில மக்கள் காரி துப்ப போகிறார்கள் என்பதை பார்க்கத்தான் போகிறோம். பின்னாடி வரக்கூடிய மக்கள் எடுக்க வேண்டாம். முஜிபுர் ரஹ்மானுடைய பேச்சை கேட்கிறாங்களே, எந்த மக்கள் கேட்கிறாங்களோ அதே மக்கள் இந்த ஆதாரங்களை எல்லாம் வைத்து அவருடைய கண் முன்னாலே காரி துப்பக்கூடிய ஒரு நிலை கூடிய சீக்கிரத்தில் வரத்தான் போகிறது. அதை நீங்கள் எல்லாம் பார்க்கத்தான் போகிறீர்கள். இவ்வளவு ஆதாரம் இருக்கு, அடிப்படை இருக்கு,
அதையெல்லாம் அப்படியே மறைச்சாச்சு, அதையெல்லாம் ஓரங்கட்டி வச்சாச்சு, அவதூற கிளப்பியாச்சு. தாரீஹு சுன்னா என்ற ஒரு புத்தகம், அதிலும் இது சம்பந்தமான விஷயம் சொல்லப்படுகிறது. ஹதீஸ் இட்டு கட்டப்பட்டது, பலகீனமானது என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? ஒரு கேள்வி கேட்கிறோம். சனத் அவர் கேட்கிறாரு, ஜக்காத்துக்கு மறுப்பு கொடுத்தாங்க 60-65 பக்கம், இப்னு ஹஜர் அப்படி சொன்னாரு, ஜஹவி இப்படி சொன்னாரு, அல்பானி அப்படி சொன்னாரு எல்லாம் சொன்னாங்களே, இதுக்கு அந்த மாதிரி ஏதாவது அறிவிப்பு சொன்னாங்களா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. பக்கம் பக்கமா ஒரு 64 பக்கம் புத்தகத்துல எல்லாம் பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 50 பக்கம் இவரு ஜஹவி இப்படி சொன்னார், இவர் ஹஜர் அப்படி சொன்னார். ஏன்னா ஹதீஸ் கலையில் இப்படி சட்டம் இருக்கா இல்லையாங்க? இது பலவீனமானது செய்ய ஏதாச்சும் இருக்குமா? இருக்கா? ஒரு ஹதீஸ ஒரு விஷயத்தை ஆய்வு பண்றது அறிவிப்பாளருடைய விஷயம் பார்ப்பாங்க, இந்த கலையுடைய அறிவு பார்ப்பாங்க, இதுதான் பண்ணி எழுதாங்க. இல்ல ஒரு ஹதீஸை ஏற்றுக்கிறது மறுக்கிறதுங்கிறதுக்கு அறிவிப்பாளருடைய வரிசைகளை பார்த்து முடிவெடுக்கிறாங்க. அந்த அறிவிப்பாளருடைய வரிசையில் ஏதாவது ஒன்று சொன்னாங்களா? இந்த ஹதீஸை மறுக்கிறதுக்கு சொன்னாங்களா? உண்மையிலே நீங்களா மாசாவுல ஓதுனீங்களா? உங்களுக்கு அரபி தெரியுமா? ஹதீஸ்களை நீங்க படிச்சிருக்கீங்களா? பாருங்க, அறிவிப்பாளர் தொடர மட்டும் ஹதீஸை பலகீனம் என்று சொல்வதற்கு சொல்லக்கூடாது, அதனுடைய கருத்தையும் பார்க்க வேண்டும். தாரீஹு சுன்னா என்ற புத்தகத்தில் அந்த இமாம் சொல்கிறார், ரகாகத்துல் இஃப்லிஹி, ஒரு ஹதீஸை இட்டுக்கட்டப்பட்டது என்று எப்படி அறிந்து கொள்ளலாம்? அதனுடைய வார்த்தை மட்டகரமாக இருக்கும். சமாஜத்து உஸ்லூபிஹி, அதனுடைய போங்கு குளறுபடியாக இருக்கும், அது பொய் என்பது அதை தெரிந்து கொள்ளலாம். ஃபசாது மானல் ஹதீஸ், ஹதீஸுடைய அர்த்தம், ஹதீஸுடைய கருத்து ரொம்ப மோசமாயிருக்கும். முகாலஃபத்துஹு லிபதஹியாத்தில் உக்கூபி சலீமா, சரியான அறிவுக்கு, நியாயமான அறிவுக்கு, ஒழுங்கான பார்வைக்கு அந்த செய்தி முரண்படும். யாரிஃபல் ஹுஃபாலுல் முஸ்தவ்இபூன லிசுன்னா, ஹதீஸ நிறைய படித்தறிந்த அறிஞர்களுக்கு தெரியும், அந்த ஹாதல் ஹதீஸ லைஸ மின் அஹாதீஸின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த செய்தி நபி சொன்னது செய்தி அல்ல, நபி எப்படி சொல்லி இருக்க மாட்டாங்க என்று அவங்களுக்கு தெரியுமா? ஹதீஸ படிச்சவங்களுக்கு தெரியுமா? ஏங்க இப்படி சொல்ல வேண்டியதானே, அறிவிப்பாளர் தொடர பார்த்தா தெரியும் என்பதை மட்டும் சொல்ல வேண்டியதானே? எதையும் சேர்க்கிறாங்க, ஹதீஸுடைய அர்த்தத்தை பார்த்தாலே தெரியும். ஐயோ ஹாலிஃப சரீஹல் குர்ஆன், குர்ஆனுடைய தெளிவான கருத்துக்கு அது முரண்படும். எவ்வளவு அழகாக அற்புதமாக அடித்தனமாக சொல்லியிருக்காங்க. அப்படி குர்ஆனுடைய கருத்துக்கு முரண்பட்டால் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, நபி சொல்லியிருக்க மாட்டாங்க, தெளிவா சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் மறைச்சாச்சு. மறைச்சிட்டா யாரும் சொல்ல மாட்டாங்க நினைக்கிறாங்க. அங்க வெளிநாட்டுல உட்கார்ந்து கொண்டு நம்ம கர்ஜிக்கலாம், கத்தலாம், அது தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது, மறுப்பு கொடுக்க முடியாது, நாம தான் அறிவாளி, நமக்கு மிஞ்சி அறிவாளி இல்ல, பார்க்க மாட்டாங்க கிதாப நினைக்கலாம். அல்லாஹ் பாத்தில மறைச்சிருவான், அல்லாஹ் சத்தியத்தை மறைச்சிருவான்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய ஆதாரத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தாம இருக்க மாட்டான் நினைச்சுக்கோங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தத்ரீபு ராவியில இப்னு ஜௌசி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை பாருங்க, இவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க. மஹ்சன கௌலல் காயில், ஒரு அறிஞர் எவ்வளவு அழகாக சொன்னார். இப்னு ஜௌசி அவர்களே பிரமித்து சொல்றாங்க, ஆச்சரியத்துடன் சொல்கிறார்கள். இதா ராய்தல் ஹதீஸ யுபாயினுல் மாகூல, ஒரு ஹதீஸை நீ பார்க்கிறாய், அது அறிவுக்கு முரண்படுகிறது, யுகாலிஃபல் மன்கூல, அல்லது சரியான ஒரு செய்திக்கு முரண்படுகிறது, உசூல, அல்லது அடிப்படை விதிகளுக்கு, அடிப்படைக்கே மாற்றமாயிருக்கு. இப்படி நீ ஒரு செய்தியை பார்த்தால் சலம், நீ தெரிந்து கொள், அன்னஹு மௌலூம், அந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. யாரு சொல்லியிருக்கா? இப்னு ஜௌசி அவர்கள் அந்த ஒருவர் சொல்லக்கூடிய கருத்தை பாராட்டி சொல்றாங்க. அப்ப இப்னு ஜௌசி சொல்லிடுவோமா? இப்னு ஜௌசி அவர்கள் ஹதீஸ் மறுப்பதற்குரிய வழிகளை எல்லாம் திறந்து வைத்து விட்டார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடுத்த ஸ்டெப் குர்ஆனை மறுப்பதற்கு இப்னு ஜௌசி தயாராகிட்டாரு. ஹதீஸை மறுப்பதற்குரிய அத்தனை வழிகளையும் இப்னு ஜௌசி திறந்து வச்சிருக்காரு, சுயுத்தி திறந்து வச்சிருக்காரு. சொல்லுவோமா? தயாரா? சொல்லுங்க, அவங்களை பரப்புங்க. சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகாது,
எவ்வளவு நேரம் ஆகாது. அடுத்த ஸ்டெப் அந்த ஸ்டெப் தான். இனி ஷாஃபி இமாம் எல்லாம் சொல்லுவோம். ஷாஃபி இமாம் எல்லாம் இந்த வழிமுறையை கடத்துறார் என்பதை இனி அடுத்தடுத்து விளக்க போறோம். Allah